ஒரு நாள் ஒரு தெருவில் ஒரு ஆள் ஒரு விறகு வெட்ட போயிட்டு இருக்காரு. அந்த விறகு வெட்ட போகும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்தோடனே அவரை தூக்கி ஒரு வறண்டால போட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி கொடுத்து நீங்க அண்ணே நீங்க விறகு வெட்டாண்டா நீங்க போங்கன்னு அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த விறகு வெட்டி ஒரு மந்திரவாதி, ஒரு பூசாரி, ஒரு சாமியாடக்கூடியவர். அந்த விறகு வெட்டியுடைய அண்ணனுக்கு பைத்தியம், அன்னைக்கு பைத்தியம், அண்ணனுக்கு மகனுக்கு பைத்தியம். விறகு வெட்டிய குடும்பத்தில் 7 தலைமுறைக்கு சாபம் இருந்தது. எப்போதும் அந்த வீட்டில் ஒரு பைத்தியம் கையும் காலும் விலங்கு போட்டு கட்டி போட்டிருக்கும். இப்ப 3 பைத்தியம் கிடக்கு. இந்த விறகு வெட்டி மாடா உழைப்பாரு. இந்த விறகு வெட்டிக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த விறகு வெட்டி தரங்க மணப்பெண்ணை தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகும்போது வலது கால் வச்சாங்களோ இடது கால் வச்சாங்களோ அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். காலை வீட்டுக்குள்ள வைச்சதும் ஒரு சத்தம். பக்கத்தில் இருக்கிற புருஷனாகிய விறகு வெட்டி பயந்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் வந்தவங்க நிற்கிறாங்க, பெண்ண மாப்பிளையும். நம்ம ஊர்ல முன்னால் ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுமா? மணமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து. இப்போ உள்ள பிள்ளைகிட்ட சொன்னா அவன் இடது காலை தான் வைப்பான். ஆனா அவங்க எந்த காலம் வச்சாங்களோ தெரியாது. பைத்தியம் பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவது விறகு வெட்டிக்க மனைவிக்கு பைத்தியம். வீட்டுல 3 பைத்தியம், இருந்ததும் பைத்தியம், வந்ததும் பைத்தியம், 4 பைத்தியம். சாயங்காலம் வீடு கண வராங்க, அரிசி வெட்டி முறுக்கெல்லாம் கொண்டு, ஆடு கோழி எல்லாம் கொண்டு வராங்க. மாட்டு வண்டியில குண்டு கட்டி கடகட்டா 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 சக்கடா வண்டியில வராங்க. இங்க வரும்போது மருமக வீட்டுல வந்து பார்க்கும்போது மகள் பைத்தியம் முடிச்சு ஆடிட்டு நடக்க, அவளை கையங்கால விலங்கு போட்டு கட்டி போட்டிருக்கு. தெருவில் போய் மண்ணை வாரி அந்த பெண்ணை பார்த்து அம்மா தலையில போட்டு அழுதாங்களா, ஐயோ என் மகளுக்கா இப்படி பைத்தியம் பிடிச்சிட்டு, என் மகளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்தது இல்லையே, என் மகளுக்கு இப்படி ஒரு பிசாசு பிடிச்சது இல்லையே, அழுதாள். வந்தவங்க யாருமே சாப்பிடல. விறகு வெட்டிட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு, என் மகளுக்கு இப்படி ஒரு வியாதி இதுவரை இல்லை, நாங்க எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறோம், சுகான பிறகு கொண்டு வர, சுகான பிறகு கொண்டு விடுறேன்னு சொன்னாங்க. விறகு வெட்டி சொன்னாரா? இல்ல, எங்க குடும்பம் மந்திரவாத குடும்பம், எங்க குடும்பம் பூஜாரி குடும்பம், இவ என் மனைவி, வாழ்ந்தா இவ கூட வாழ்வேன், செத்தா இவ கூட செத்துருவேன், நீங்க போலாம் விட்டுட்டு போங்கன்னுட்டாங்க. விறகு வெட்டி சொல்லிட்டாரு. விறகு வெட்டி போயிட்டாங்க. 1 வருஷம் பைத்தியம். அந்த பைத்தியக்கார பொண்ணு கையங்கால விலங்கு போட்டு நீள சங்கிலியை கட்டி போட்டு அந்த சங்கிலியை அவுத்து விட்டாங்க. கொஞ்ச நாள் அது கடையில போய் பழத்தை சாப்பிடுமா பசியில. உடனே மாடு அடிக்கிறது போல அடிப்பாங்களாம். ஹோட்டல்ல போய் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள கையை போட்டு பலகாரத்தை எடுத்து சாப்பிடுமா. சுடு வெள்ளத்தை ஊத்துவாங்களா, சுருண்டு விழுந்து கிடப்பாளாம் பைத்தியக்காரு. தூக்கிட்டு போவாராம் விறகு வெட்டி. 1 வருஷம் பைத்தியம். திடீர்னு ஒரு நாள் விறகு வெட்டிக்கு மனைவியை காணவில்லை. ஊர் கட்டுப்பாடு உள்ள ஊரு, அங்க ஊர் பர்மிஷன், தலைவர் பர்மிஷன் இல்லாம போலீஸ் வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஊரு. அந்த ஊர்ல விறகு வெட்டிக்கு மனைவியை காணவில்லை என்று தண்டோர அடித்தார்கள். முரசு கொட்டி விறகு வெட்டிக்கு மனைவியை காணல, தேடுங்க ஊர் மக்கள். அவங்க சூட்டு கொளுத்தி அவங்க வீடு வீடா போய் பார்த்து கிணறு ஆறு குளம் எல்லாம் பார்த்தாங்க. திடீர்னு ஒரு கணத்துக்கு மேல, பஞ்சாயத்து கணத்துக்கு மேல, மதிலுக்கு மேல அந்த பெண்ணு ஆடிக்கிட்டு இருக்கா. பைத்தியக்காரி எப்படி ஏறனே தெரியாது. யார பிடிக்க போனா கிணத்துல விழுந்துட்டால் கொலை கேஸ் ஆயிரும். அதனால ஊர் தலைவர் பிளான் போட்டு கிணத்தை மூடுவதற்கு சில பிளான் சொல்லி கம்புகள் எல்லாம் வெட்டி போட்டு ஓலை மட்டை எல்லாம் போட்டு எடுத்து கிணத்தை எப்படி மூடி 4 பக்கம் நின்று சில கலக்கம்பு வச்சு தட்டி கீழே போட்டாங்க. அதிர்ச்சியில கீழே விழுந்த பெண்ணு மூர்ச்சேற்று விழுந்தாள். கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வருது, எங்க அப்பா எங்க, எங்க அம்மா எங்க, எங்க சொந்தம் எங்க, பந்தம் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. பைத்தியம் பிடிச்சதே 1 வருஷம் பைத்தியமா இருந்தது அந்த பெண்ணுக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்ச அந்த பெண்ணுக்கு தெரியாது. பைத்தியம் தெரிந்தது 1 வருஷம் பைத்தியம். கல்யாணம் முடிஞ்சதோட பைத்தியம் இருந்து 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அந்த ஆம்பளை பிள்ளை தான் உங்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிற இந்த சகோதரி ES மணி.